Nokia original charger. You check. The logo irikanu paathukonga, original logo idu. The charger the pin 3 varum, jack 3 jack varradhu dhaan idukku varradhu. அடுத்து பார்ப்போம் பேட்டரியும் நோக்கியாண்டு ஒரு லோகோ அடித்து பார்த்தா ஒரிஜினல் பேட்டரி. நீங்கள் ஃபோன் எடுக்கோல பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ப்போம் கெட் லுக்கு. Nokia 105 கெட் லுக். இப்போ பார்ப்போம் ஃபோனோட குவாலிட்டியை பார்ப்போம். ஃபோன் ஒரிஜினலான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பின்னுக்கு பேக் கவரை கலட்டினோன்னு பாருங்கள், லொகோவில் இருக்குது மேட் இன் வியட்நாம். இந்த இது ஒரிஜினல் ஃபோன். அதில் உங்களுக்கு பார்த்து செக் பண்ணிக்கொள்ளலாம். டுவல் சிம் போடலாம். டுவல் சிம் ஃபோன். இப்போ ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஸ் ஆன் பட்டன். நான் இப்போ பார்ப்போம் எப்படி லாங்குவேஜை சாய்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். 3 லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், சிங்களம். 3 லாங்குவேஜை நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்கிறேன் அதை பார்ப்போம். செட்டின்னு எப்படி செய்கிறேன்ட்டு ஒன்றாவது நாங்கள் சிங்கள மொழியில் போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் போட்டுட்டோம். இப்போ மெனுவுக்கு போய்ட்டு பார்ப்போம். எல்லாம் சிங்கள மொழியில் மாறி இருக்குது. நாங்கள் எப்படி அதுபோல் பார்ப்போம். இந்த லாங்குவேஜ் தமிழுக்கு எப்படி போடுறது, அதேபோல் இங்கிலீஷுக்கு எப்படி போடுறேன்ட்டு பார்ப்போம். நீங்கள் செட்டினுக்கு போங்க. செட்டினுக்கு போன பிறகு செட்டினில் பாருங்கள் பனியே இருக்குது. ஃபோன் இது ஒன்று போட்டால் இது ஒன்று இருக்குது. தூரம் காட்டான அப்படி போட்டு இருக்குது. அதுக்கு போய்ட்டு தான் மாற்றணும். திருப்பி பாருங்கள், மேலே போய்ட்டு கீழே வந்து காட்டுறேன். வசதிக்கு போங்க. வசதிக்கு போன பிறகு பாருங்கள் ஃபோன் ஒன்று மாதிரி போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு போன பிறகு அந்த அதில் இருக்குது. இப்போ தமிழுக்கு நாங்கள் அடுத்து போட்டு பார்ப்போம். நான் திருப்பி போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செட்டினுக்கு போங்க. செட்டினுக்கு போன பிறகு அப்படியே பனியாக வாங்க. பனியாக வந்தேன்னு பாருங்கள், இந்த டைமுக்கு பனியே இருக்குது. அந்த வரைக்கும் தூரம் காட்டான இருக்குது. அதுக்கு போன பிறகு அதில் போய்ட்டு உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதில் போய்ட்டு இப்போ நாங்கள் தமிழ் மொழிக்கு போட்டு பார்ப்போம். அதே போய்ட்டு ஹரின்னு ஒன்று இருக்குது. நடுவில் அதான் மற்றுங்க நடுப்பட்ட நாமத்தினா மாறிடும். இப்போ தமிழ் மொழிக்கு மாறிட்டு ஃபுல்லாக தமிழ் மொழிக்கு ஃபோன் மாறிடுங்க. எங்களுக்கு இப்படி போட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் எப்படி இங்கிலீஷ் மொழிக்கு போட்டுருண்டு. அதுக்கு நாங்கள் செட்டினுக்கு போகணும். செட்டினுக்கு போய்ட்டு செட்டினில் அப்படியே வாங்க பனியைக்கு. அப்படி வந்தோன்னு பாருங்கள் மொபைல் அதுக்கு பனியை ஃபோன் அழைப்புக்கு போன பிறகு பாருங்கள் மொழின்னு இருக்குது. மொழிக்கு போன பிறகு மொழியில் போய்ட்டு எங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இங்கிலீஷுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மேல் அதுக்கு மேலே போட ஆட்டோமேட்டிக் போட்டுக்கொள்ளையும். மேலும் நாங்கள் எப்படி லொக்கை போட்டு வந்து பார்ப்போம். இந்த கோல் பட்டனுக்கு மேலே இருக்கிற சுவிட்ச் ஒரு முறை அமர்த்துங்க. லொக் கொண்டு வரும். நடு பட்டன் அமர்த்திடுங்க.
செலக்ட் அமர்த்தி விட்டிங்கன்னா லொக் ஆகிடும். ஆஃப் பட்டன் அமர்த்துங்க. திருப்பி இந்த இங்கே மேல் பட்டனை இல்லை அன்லொக்குன்னு இருக்குது அதை அமர்த்துங்க. இந்த அடிக்கு செய்கிற முறை நடுவு அமர்த்தி விடுங்க. லொக்குன்னு வந்த பிறகு திருப்பி ஆஃப் பட்டன் ஒரு முறை அமர்த்துங்க. திருப்பி அன்லொக்குன்னு வரும். கோல் பண்ணுறதுக்கு மேலே உள்ள பட்டன் அதை ஒரு முறை அமர்த்தி விட்டிங்கன்னா அன்லொக் ஆகிடும். அவ்வளோதான் செய்ய இருக்குது. அடுத்ததாக பார்ப்போம். ஆஃப் பண்ணுறதுக்கு அமர்த்தி பிடிச்சோன்னா ஆஃப் ஆகும். அதே அமர்த்தி பிடிச்சோன்னா ஒன்று ஆகிடும். இந்த பட்டனையும் அமர்த்தி பிடிச்சோன்னா ஒன்று ஆகிடும். ஆஃப் ஒன். அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் ஆண்ட்ராய்ட் சார்ஜர் பின் கொண்டு வர்றது, சார்ஜர் அடிக்கிற பின். அடுத்தது லைட்டை பார்ப்போம். லைட் ஆன் பண்ணுற முறையும் பார்ப்போம். அங்கேயால இருக்குது ஜெக், ஹெட்செட் ஜெக் அடிக்கிறது. நாங்கள் இப்போ பார்ப்போம் எப்படி லைட் ஆன் பண்ணுறேன்ட்டு. நடு பட்டனில் பாருங்கள் மேலே 2 முறை அமர்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த லைட் ஒன்று ஆகும். ஒரு முறை அமர்த்திட்டிங்கன்னா ஆஃப் ஆகி பட்டுரும். நடு பட்டனில் 4 சுவிட்ச் இருக்குது. அதில் மேலே சுவிட்சு மேலே வந்ததில் 2 முறை அமர்த்தினீங்கன்னா ஒன்று ஆகிடும் லைட். திருப்பி ஒரு முறை அமர்த்தினீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான் செய்ய இருக்குது. அடுத்தது பார்ப்போம். டைமும் டேட்டாவும், இந்த டேட்டும் டைமும் எப்படி செய்கிறேன்ட்டு. அது எங்களுக்கு ஒன்றாக்குள்ளே செய்ய மேலும். அப்படி இல்லாட்டி செட்டினுக்கு போங்க. செட்டினில் போயிட்டு செட்டினில் பாருங்கள் டைம் அண்ட் டேட்டாண்டு இருக்குது. டைம் செட்டின் இருக்குது. டைம் செட்டினுக்கு போங்க. டைம் செட்டின்னு போன போல பாருங்கள் ஃபஸ்ட்லேயே இருக்குது டைம். எங்களுக்கு 24 மணி தேலண்டா அது கொடுத்துக்கலாம். 12 மணி தேலண்டா 12 மணி தேலம் கொடுத்துக்கலாம். 12 நாங்கள் கொடுப்போம். கொடுத்துட்டு ஒன்றா அது பாருங்கள் டைம் வச்சுக்கோங்க. நான் கொடுக்க போகிறேன் 8:04 கொடுத்து 8:04 8 நாங்கள் கொடுப்போம். சரியான டைமை கொடுப்போம். 8:18 கொடுத்து நடுவு அமர்த்துங்க. ஓகே அமர்த்துங்க. அமர்த்தி திருப்பி ஏஎம்மா பிஎம், இது வெள்ளான சுட்டி ஏஎம், பகலண்டா பிஎம் கொடுத்து ஓகே பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் டேட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அது அந்த ஆப்ஷனுக்குள்ளே போன பிறகு பாருங்கள் பெஸ்ட்டுக்கே டேட்டை கேட்கும். இன்றைக்கு 9 டேட். இன்றைக்கு 9 டேட்டை கொடுங்க. கொடுத்தோன்னே அதுக்கு அங்கால கேட்கும். மற்ற சைட்டில் கேட்குது மாதத்தை கேட்கும். 7ஆம் மாதம் டேட்டா கொடுங்க 9. அதுக்கப்புறம் மாதத்தை கொடுங்க 7ஆம் மாதம். அதுக்கப்புறம் 2020 கொடுங்க. கொடுத்து நடு பட்டன் அமர்த்துங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதுவும் சரி. இப்போ டைமை பார்ப்போம். டைம் சரி செஞ்சாச்சு. அவ்வளோதான். 8:18 இந்த இருக்குது. 9/7/2020 டைமையும் செஞ்சிட்டோம். அடுத்து பார்ப்போம். ஃபோன் செட்டிங்கில் போய்ட்டு லொக் எப்படி போடுறேன்ட்டு இதாக இருக்குது. ஃபோன் செக்யூரிட்டி லொக் ஒன்று எங்களுக்கு வேணும்டா அதில் அந்த செட்டிங்கில் போய்ட்டு எங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். அதில் கொடுத்து அதில் எங்களுக்கு நம்பர் 4 நம்பர் கொடுத்து எங்களுக்கு லொக்கை போட்டுக்கொள்ளவும் மேலும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்மை நான் போட்டு இல்லை இந்த ஃபோனுக்கு சிம்மை போட்டு உங்களுக்கு எப்படி இந்த கோல் எடுக்கிற லிஸ்ட் எப்படி பார்க்குறது. சைலண்ட்டை பார்ப்போம். சைலண்ட் அந்த பட்டன் அமர்த்தி பிடிச்சிங்கன்னா சைலண்ட் வந்துடும். அதே பட்டனை திருப்பி அமர்த்தி பிடிச்சிங்கன்னா சைலண்ட் இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம் சிம் சேஞ்ச் பண்ணுறது. சிம் மாத்திரை எப்படின்னு நிறுத்திரத்தை நீங்கள் அமர்த்தி பிடிச்சிங்கன்னா உங்களோட சிம்மை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து போகிற பாருங்கள் அதில் நீங்கள் எடுத்த கோல் உங்களோட லிஸ்ட்டை பார்க்கலாம். மேலே உள்ள செட்டிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு. அதில் போய்ட்டு உங்களுக்கு லேசாக எல்லாம் மாதிரி இதில் வச்சுக்கொள்ளலாம். பனி அமர்த்தினீங்கன்னா கண்டாக்ட், மேலே அமர்த்தினீங்கன்னா டோச், இங்கால சைட்டில் அமர்த்தினீங்கன்னா கேலண்டர் வரும். அங்கால சைட்டில் அமர்த்தினீங்கன்னா மெசேஜ் வரும் டைப் பண்ணுறதுக்கு. மெசேஜில் போய்ட்டு நாங்கள் பார்ப்போம். இந்த அதில் அந்த அடிக்கக்கோலை நாங்கள் எங்களோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் அடிக்கக்கோலை கொஞ்சம் வெனஸ் ஆகும். அதுக்கு நாங்கள் இங்கால கீயை பிடிச்சி அமர்த்தி பிடிக்கணும். இந்த இது பண்ணுறது என்னது சைலண்ட் போடுறது கீ இருக்குது. ஹேஸ் இதை அமர்த்தி பிடிக்கக்கோல மாறும். உங்களுக்கு நம்பருக்கு எடுத்துக்கொள்ளலாம். கேபிட்டல் சிம்பிள் மாற்றிக்கொள்ளலாம். அதையும் செஞ்சு பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறேன்ட்டு. அப்புறம் எங்களுக்கு வேண்டிய மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம். லேசான முறையில் பண்ணலாம் மெசேஜ். அவ்வளோதான் முடிஞ்சிட்டேங்க.